ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சித்தார்த்து மிஸ்பிரிண்ட் சாரி தான் பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் மட்டும் நான் கிளியராக சொல்லிக்கிறேன். 380க்கு போடுறதும் மிஸ்பிரிண்ட் சாரி தான். நம்ம வந்து சித்தார்த்தை பொறுத்தவரை ஃப்ரெஷ் பீஸு போடுறதே கிடையாது. எல்லா சாரியுமே மிஸ்பிரிண்ட் சாரி தான். 380க்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஸ்மாலாக சின்ன சின்ன மிஸ்பிரிண்ட் போடுவேன். அதுக்கப்புறம் நம்ம ரேட்டு குறைச்சி போடுறதெல்லாம் ஒரு பெரிய பெரிய மிஸ்பிரிண்ட்டு அதுமாதிரி டேமேஜ் அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டு போடுவோம். ஏன்னா அது வந்து சொல்கிறதுக்காக தான் கிளியராக சொல்கிறேன். நம்ம ஃப்ரெஷ் பீஸ் கிடையாது. 380க்கு போகிறது ஃப்ரெஷ் பீஸ் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா சாண்டிலு பிளாக் கலர் ப்ளவுஸு பல்லு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்டரில் மிஸ்பிரிண்ட் இருக்கும். ஒயிட் கோடு எங்காவது கோடு இருக்கும். இது வந்து மிஸ்பிரிண்ட் சாரி தான். எங்காவது சின்ன மிஸ்பிரிண்ட் இருக்கும், டேமேஜ் இருக்காது. மிஸ்பிரிண்ட் மட்டும் இருக்கும். மலாய் காட்டன் சாரி பல்லு டிசைன். பல்லு கிட்டே இருக்குப்பாங்க அங்கங்கே ஒரு ஒயிட் கோடு, அவ்வளோதான். அந்த பார்டர் கிட்டே அந்த ஒரு கோடு வரும் கீழே. நீங்கள் ரஃப் யூஸ்க்கு வீட்டில் இருக்கிறப்ப வேர் பண்ணிக்கலாம். ப்ளவுஸு க்ரீன் கலர். இந்த சாரீலாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேரில் டல்லாக இருக்கிற மாதிரி தாங்க தெரியும். இந்த சாரியோட மாடலே தான். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் போய் பார்த்தீங்கன்னா 700க்கு மேலே தான். அது குறைஞ்சி கிடையாது. ஏன்னா தெரியாமலே கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க, 380க்கு நல்ல சாரீ கொடுத்துட்டு மிஸ்பிரிண்ட்லாம் வந்து 350க்கு கொடுக்குறீங்க, 330 கொடுக்குறீங்கலாம் போடுறீங்க. நம்ம 380க்கு போகிறதும் மிஸ்பிரிண்ட் சாரீ தான். தெரியாமல் கமெண்ட் பண்ணாதீங்க. சாரீ பல்லும் ப்ளவுஸு. இது பார்த்திங்கன்னா பல்லு கிட்ட இந்த மிஸ்பிரிண்ட் தெரியுது பாருங்கள், கோடு கோடாக. இல்லை ஒரு பீஸ் தாங்க இருக்குது. ஒரு சில சாரீ ஒரு பீஸு, ஒரு சிலதில் 2-3 இருக்க வாய்ப்பு இருக்குது. பல்லு ப்ளவுஸு. நம்மளோட ரெகுலர் கஸ்டமருக்கு வந்து தெரியும் நம்ம போடுறது மிஸ்பிரிண்ட் சாரீ அப்படிங்கிறது தெரியும். தெரியாமல் சும்மா பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த மாதிரி பண்ணுறது. என்னன்னே தெரியாமல் ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுட்டு போயிடுறது. பிளாக் கலர். இது பல்லு ப்ளவுஸு. இது பாருங்க, இந்த மாரி சின்ன ஒயிட் கோடு இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்து அதாவது எப்படி மிஸ்பிரிண்ட் இருக்கோ இந்த சாரீ எல்லாமே நான் ஒரே காசுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பிரிச்சுலாம் நான் பர்ச்சேஸ் பண்ணல. எல்லாமே ஒரே பண்டலில் ஒரே பைசா கொடுத்து தான் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பிரித்து எப்படி மிஸ்டேக் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரைஸ் வந்து நம்ம போடுறோம். மோஸ்ட் ஆஃப் நம்ம 380 போகிறோம் பார்த்திங்களா, அது மட்டும்தான் எனக்கு லாபம். அதுக்கப்புறம் உள்ள ப்ரைஸில் வந்து எதுவுமே எனக்கு நான் போட்ட காசு மட்டும்தான் எடுக்கிறேன். இதை வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு 300 பீஸ் இருக்கிறதுல ஒரு 100 பீஸ் கிட்டக்கே எனக்கு அடி வாங்கிடுச்சுருந்தாரு. ரொம்ப மிஸ்பிரிண்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரைப்பகுதி இருக்குது பார்த்திங்களா, இந்த கரைப்பகுதியில் இது மாதிரி அந்த கரைப்பகுதி எடுத்துருக்கோம், அவ்வளோதான். நீங்கள் வீட்டில் ரஃப் யூஸ்க்கு தாராளமாக வேர் பண்ணிக்கலாம். அதை ஒரு மடித்து கூட அடிச்சுக்கலாம். சாரீ சூப்பராக இருக்கும்னா மலாய் காட்டன். இது பிளாக் கலர் பல்லு ப்ளவுஸ். இது க்ரீனில் வந்து பிங்க் கலரு. இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய பேர் அதை பார்த்துட்டு மிஸ்டேக்லாம் சொல்லுவீங்க. அதுக்கு தான் நான் முன்கூட்டியே சொல்கிறேன். அந்த விரிஞ்சு இருக்கும் இந்த எண்டிங், அது வந்து மிஸ்டேக் கிடையாது. இந்த கோடு மாதிரி வரும் இந்த சாரியில், டசர் சாரியில். அதோட எண்டிங் முடிகிறது அப்படி தான் இருக்கும் பார்டரில். இந்த மாடலில் நிறைய இதில் அப்படி தான் இருக்குது. நீங்கள் சாரியாக வேர் பண்ணிக்கலாம். டேமேஜெலாம் கிடையாது. அது எங்காவது உங்களுக்கு மிஸ்பிரிண்ட்டும் இருக்கும். அதில் இந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த ஒரு பீஸ் இருக்கிறதுனால நான் இந்த ப்ரைஸுக்கே உங்களுக்கு சேர்த்து போட்டிருக்கேன். மற்றபடி சாரீ நல்லா தான் இருக்கும். பெரிய லெவல் மிஸ்பிரிண்ட் இருக்காது. ஒரு கரைப்பகுதி எண்டிங்கில் தான் அந்த மிஸ்பிரிண்ட்டு. நான் இவ்வளவும் ஒவ்வொரு விஷயத்தையும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போடுறேன். யாரையுமே நான் ஏமாத்துகிற நோக்கத்துலேயோ ஏன்னா ஆன்லைனில் எவ்வளோ பேர் பண்ணுறாங்க. எப்படி நம்ம காசு கூட போட்டால் தெரிய தான் போதும் உங்களுக்கு. அப்படிலாம் போடவும் முடியாது. இதோட ஒரிஜினல் ப்ரைஸு ஆன்லைனில் மற்றவங்க மிஸ்பிரிண்டில் என்ன ப்ரைஸு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். சாரி பல்லுங்க, ப்ளவுஸு. இதுலேயும் மிஸ்பிரிண்ட் இருக்குங்க. எங்காவது அந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். இதெல்லாம் நீங்கள் சாரியாகவே வேர் பண்ணலாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன மிஸ்டேக்கு தான். நம்மளோட ரெகுலர் கஸ்டமருக்கு நான் சொல்லவே இல்லை, அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக இந்த சித்தார்த்தை பண்ணுறோம். அவங்களும் ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இது ஒரு காட்டன், லெனின் காட்டன் மாதிரி ப்ளவுஸு. இந்த பார்டர் வந்து டல் கலராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. சாரீ கலரே டல் கலர் தான். சாரீ கலரே டல் கலர் தான். அது மாதிரி பார்டரில் வந்து அது சாயம் இருக்குது. ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக வந்துடும். இது ஒரு க்ரீன் கலர். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் சாரீ. சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்ட் சாரீ. ஒரு பீஸ் இருந்துச்சு. பல்லு, இது ப்ளவுஸு.
எங்கேயாவது சின்னதாக ஒயிட் மிஸ்பிரிண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. நல்லா இருக்குது, பெரிய லெவலில் இல்லை, ஓரளவு நல்லாயிருக்கு. வேர் பண்ணலாம், கிழிஞ்செல்லாம் இருக்காது, டேமேஜ் இருக்காது சரியில்லை. ஆனால் மிஸ்பிரிண்ட் கண்டிப்பாக இருக்குங்க. உங்களோட ஓன் யூஸ்க்கு எடுத்துங்க. எங்கேயாவது சின்னதாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தான் நானே வீடியோவில் காட்டிடுவேன். ஒரு புள்ளி மாதிரி இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து குறைவாக இருக்குங்க. ப்ளவுஸ் 1/2 மீட்டர் தான் இருக்குது. நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண மாட்டீங்க, அப்படியே ரன்னிங்கில் கட்டுவீங்கன்னா அவங்க கூட எடுத்துங்க. லெமன் எல்லோ ப்ளவுஸ் 1/2 மீட்டர் தான் இருக்கும். 390 சேல் பண்ணதை நம்ம 390 ஒவ்வொன்றா பிரித்து சேல் பண்ணுவோம். ஒரு சிலத்தில் ஆஃபர்லேயும் போடுவோம் அமௌண்ட்டில். வந்து ப்ளவுஸ் வந்து குறைவாக இருக்குது. இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நிறைய பேர் கேட்டிங்க, நான் ஷோல்டர் அவுட் சொல்லியிருப்பேன். அந்த ஏன்னா ஒவ்வொரு சாரியிலும் ஒவ்வொரு மிஸ்டேக் இருக்கிறதுனால நான் மாற்றி கொடுத்துருந்துச்சிங்களா, மாற்றி அனுப்பிட்டேன்னு சொல்லுவீங்க. அதனால தான் ஷோல்டர் அவுட் சொல்கிறது. ப்ளவுஸ் இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. ஆனால் ப்ளவுஸு கிட்ட மட்டும் ஒரு லூப் மாதிரி ஓடி இருக்கும். இது வந்து ப்ளவுஸு சாரீ ஸ்டார்ட் பண்ண இடத்துல தான் இங்கே ஒரு லவர் பேண்ட் மாதிரி வச்சுட்டு அது மேலே தறி மாரி லூப் மாதிரி ஓடி இருக்கும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடாது, அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலே சரியாக போய்டும். அதுவும் இங்கே ப்ளவுஸ் பக்கத்தில் தான் இருக்குது, தெரிஞ்சிக்காது சாரீ ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இருக்கிறதுனால. மற்றபடி சாரீ சூப்பராக இருக்குது. போனதில் போட்டது எந்த மிஸ்டேக்கும் இல்லாமே போட்டிருப்பேன். அது வந்து 380க்கு போட்டிருப்போம். நிறைய பேர் கேட்டிங்க, நான் ஷோல்டர் அவுட்டே சொல்லிட்டேன். ஏன்னா இதை நான் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்பினாலும் புரியாது, வீடியோவில் போட்டால் தான் கிளியராக இருக்குன்னு போடலை. மற்றபடி நல்லாயிருக்கு, எடுத்துங்க. ப்ரைஸ்மே நான் லெஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன் இந்த ஒரு ப்ராப்ளத்துக்காக. ப்ளவுஸ் இந்த சாரீ ஃப்ரண்ட்லாம் நல்லா இருக்குங்க. இந்த சாரீ சூப்பராக இருக்கும், மலாய் காட்டன் சாரீ. ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஒரு மிஸ்பிரிண்ட் இருக்கும். இது தெரியுதா, இந்த இது மேலே ஒயிட் கோடு வரும். கோடு தான் மிஸ்பிரிண்ட்டு. மற்றபடி சூப்பராக இருக்கும். அது உங்களுக்கு வெளியில் தெரியாது. நம்ம சாரீ உள்ள ஃப்ளீட்ஸில் சொல்லிவிடுவோம், உள்ள கொசுவத்தில் போய்டும். அது இங்கே பல்லு சைடெல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. பல்லு சைடெலாம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் வீட்டில் இந்த சம்மருக்கு தாராளமாக வெயில் நேரத்துக்கு கட்டிக்கலாம். இந்த ஒரு ஒயிட் கோடு லைட்டாக இந்த இடத்துல தெரியுது பல்லுக்கிட்டே. இந்த ஒயிட் கோடு மட்டும் இருக்குங்க சாரியில். பல்லுங்க எலிஃபென்ட் டிசைன்ஸ் இருக்கும், இல்லை மிரர் ஒர்க் இருக்கும். சாரியில் மிரர் ஒர்க் உள்ள சாரீ. ப்ளவுஸு மலாய் காட்டன் சாரீ. இதில் வந்து ஒரு டாட்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு மயில் பச்சை கலருங்க. இதில் ஒரு இடத்துல மட்டும் சின்னதாக ஸ்ப்ரே அடித்த மாதிரி இந்த ப்ளூ கலர் இருக்கும். லைட்டாக தாங்க இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்காது. நீங்கள் தாராளமாக வேர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க, நார்மல் எல்லாருமே வேர் பண்ணலாம். பட் வீட்டில் நீங்கள் இது மாதிரி வெயிட்லெஸ்ஸாக வேர் பண்ணால் எடுத்துக்கலாம். சாஃப்டாக இருக்கும். க்ரீனு இது வந்து மிரர்லாம் இருக்காது. ப்ளவுஸு பல்லு. இந்த பல்லுக்கிட்ட ஒரு ஒயிட் மிஸ்பிரிண்ட் கோடு மாதிரி தெரியுது. இந்த இடத்துல ஒரு நார்மலாக கரமில். இது வாஷ் பண்ணால் போய்டும்னு நினைக்கிறேன். இது ஒயிட் மிஸ்பிரிண்ட்டு. இதுதான் மிஸ்டேக்கு. நம்ம போடுறதே மிஸ்டேக் சாரி தான். அதில் கூட நான் இந்த அளவுக்கு பிரித்து தான் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாமே ஒரே ப்ரைஸ் கூட நான் சேல் பண்ணலாம். ஏன்னா நானும் ஒரே ப்ரைஸ்க்கு தான் பர்ச்சேஸும் பண்ணியிருக்கேன். மிஸ்பிரிண்ட்டுன்னு சொல்லி தான் எடுக்கிறோம். ஆனால் நான் அதை கூட ஒவ்வொன்றையும் மைனூட்டாக பார்த்து பிரித்து தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த ப்ளூ கலருங்க சாரீ. பல்லும் ப்ளவுஸு சாரீ உங்களுக்கு ஃப்ரண்ட்லாம் நல்லாயிருக்கும். ப்ளவுஸு கிட்ட மட்டும் சாரியில் சாயம் இருக்கும். அதுவும் சாரீ ஸ்டார்ட் பண்ணுற மேல் பகுதியில் இங்கே ஒரு 1/4 மீட்டருக்கு இருக்குது. இது மட்டும் தான் மிஸ்டேக்கு. இது வெளியில் தெரிஞ்சுக்காத, ப்ளவுஸு பக்கத்துலேயே தான் இருக்குது. மற்றபடி சாரீ நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்து மலாய் காட்டன். நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் பார்க்க டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே சூப்பராக இருக்கும் சாரீ. வேர் பண்ணவும் சூப்பராக இருக்கும். ப்ளூ கலர் இது சாரிங்க. பல்லு ப்ளவுஸ் வந்துடும். இது வந்து இந்த மயில் தொகை விரிச்ச மாதிரி இருக்கும். பிளாக் கலரில் உங்களுக்கு மெரூன் கலர் காம்பினேஷன். இந்த கரைப்பகுதி தாங்க. கரைப்பகுதியில் நூல் எடுத்து இந்த மாதிரி விலகி இருக்கும். தெரியுதா? மிடில் வரும்னு நினைக்கிறேன், இல்லை பல்லு சைடாக என்னன்னு தெரில. பல்லுலேருந்து ஒரு 2.5 மீட்டர் கிட்டக்க இருக்குங்க. அது சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பல்லும்
இங்கே பல்லு கிட்ட உங்களுக்கு ஒரு 2 கோடு வரும். இந்த சாரீ வந்து நேரில் பார்க்கும்போது டல் கலராக தெரியும். சாரியோட கலரே அதாங்க, ப்ரௌன் மாதிரி ஒரு மாதிரி ஆஷ் மேலே வந்து ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் லீஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. லைட் வெயிட்டாக தான் இருக்கும், பார்க்க டல் கலராக தான் தெரியும். இந்த ஃபேப்ரிக்கும் லைட் வெயிட்டாக தான் இருக்கும். நல்லா இருக்குது லைட்டாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, அதுக்காக தான் நான் சொல்கிறது. ப்ளவுஸுக்கிட்ட ஒரு மிஸ்பிரிண்ட் இருக்கும். இந்த சாரியோட மாடலே அதுதான். அந்த மிஸ்பிரிண்ட் ஒயிட் கலரில் இருக்காதுங்க, தெரிஞ்சுக்காது. இது வந்து ஒரு மாதிரி அந்த ஆஷ் கலர்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். சாரி ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல தான் இருக்குது, தெரிஞ்சுக்காது. சாரி பல்லுங்க, ப்ளவுஸு. இந்த சாரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டர் சாயம் இருக்குது பார்த்திங்கன்னா, அது அங்கங்கே ஸ்ப்ரெட்டாக இருக்கும். லைட்டாக தான் இருக்கும், பெருசாக இருக்காது, லைட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன், ஆஷும் ப்ளூவும் கலந்த மாதிரி இருக்கும். அதில் தான் இந்த பிங்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்டாக இருக்கும் லைட்டாக. 380 கூட ஒருத்தவங்க எடுத்துகிட்டு நான் அவங்களுக்கு கேன்சலே பண்ணியிருப்பேன். ஏன்னா இது மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு தான் அவங்களுக்கு கேன்சல் பண்ணேன் நான் சாரியே, அடுத்த வீடியோவில் போடலான்னு. இல்லைங்க, பல்லுக்கிட்ட ஒயிட் மிஸ்பிரிண்ட் இருக்குது பாருங்கள். ப்ளவுஸ் இது. சாரி வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ கலரில் ஒரு கத்திரிப்பூ கலரில் மேலே வந்து இந்த டிசைன்ஸ் வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிப்பூ கலர் தான் நல்லா கிளியராக தெரியும். இந்த டிசைன் வந்து கொஞ்சம் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. பல்லுக்கிட்ட தான் மிஸ்பிரிண்ட் இருக்குது. மிரர் ஒர்க் இருக்கும் இதில், க்ரீன் கலரில் ப்ளவுஸு, மலாய் காட்டன். பல்லுக்கிட்ட ஒரு 3 டாட்ஸ் இருக்கும், இப்போ தெரியுதா? இதுதான் மிஸ்பிரிண்ட். பாக்கி எங்கே இருக்காது, பல்லுக்கிட்ட இருக்கிறது மட்டும்தான். பர்பிள் கலர், எதுவுமே நிறைய பேர் ஷோல்டர் சொல்லியிருப்பேன் நான். இந்த சின்னதாக அந்த கோடு ஆஷ் கலரில் கோடு இருக்கும். பல்லு. இந்த சாரீஸ் எல்லாமே நீங்கள் ரெஃப்யூஸ்க்கு வாங்கி வேர் பண்ணலாங்க. ரெகுலராக சாரீ தான் நீங்கள் வேர் பண்ணுவீங்கன்னா, ப்ளவுஸு நீங்கள் அந்த மேட்சிங் வச்சிங்கன்னா அப்படியே போட்டு கூட வேர் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் இது அந்த சின்னதாக ஒயிட் கோடு சொன்னேனே, அதுதான் அங்கங்கே இது மாதிரி. அதுவும் அந்த ஒரு மாதிரி ஆஷ் கலரில் தான் இருக்கும், ஒயிட் கலரில் கூட இருக்காது. இது சாண்டில் கலருங்க. ஆனால் சாரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் ஷேடோ வந்து இருக்குது, சாயம் பட்ட மாதிரி இருக்குது. ஒரு சாண்டலில் அந்த க்ரீன் ஷேடோ பட்டா அப்படி இருக்கும். அதே மாதிரி சாரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ரஃப்யூஸ்க்கு நீங்கள் வேர் பண்ணிக்கலாம், பெருசாக தெரிஞ்சிக்காது. அது லைட்டாக அப்படி உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆன மாதிரி தான் இருக்குது, டார்க்காலாம் தெரியாது. தெரியுதா உங்களுக்கு? ஒரு மாதிரி க்ரீன் ஷேடோ பட்ட மாதிரி இருக்கும். வந்து ஃப்ரீ ஷீட்ங்க சேர்த்து எடுத்துங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ல மெரூன் போட்டிருப்பேன், இது பிளாக்ல க்ரீனுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் டார்க்காக பிளாக் போட்டிருக்கும் பல்லுவில் கொஞ்சம். ப்ளவுஸ் இருக்குது மெரூன் கலர் ப்ளவுஸு. இங்கே தான் சாரி நல்லாயிருக்கும், இதெல்லாம் ஓரளவு நல்லாயிருக்கும். பல்லுக்கிட்ட மட்டும் உங்களுக்கு டார்க்காக போட்டிருக்கும் இந்த டிசைன் மேலே பிளாக் கலர். சரிங்க, ப்ளவுஸ் மட்டும் இருக்காதுங்க, பல்லு இருக்கும், ப்ளவுஸ் மட்டும் இருக்காது, பிளாக் கலரு. உங்களுக்கு பார்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் எல்லா சாரியுமே பார்டரில் ஒரு மாதிரி சில்வர் கலர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ப்ளவுஸ் இல்லை, இந்த சாரிக்கு ப்ளவுஸ் இல்லை, பல்லு இருக்கும். 5.5 மீட்டர் ஒரு சாரி.